கனரா பேங்க் ஏடிஎம்ல எப்படி வந்து பின் செட் பண்ணுறது பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு அருகாமை உள்ள கனரா பேங்க் ஏடிஎம்க்கு வந்து போய்க்கிங்க. போயிட்டு உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இன்சர்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு கேட்கும். டூ நாட் ரிமூவ் கார்டு அப்படின்னு இருக்கும். அது 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பின் ஃபார்கட் பின் கடைசியாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது கனரா பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து கேட்பாங்க. இங்கே இது வந்து டைப் பண்ணிங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பாஸ்புக்கில் பார்த்து கரெக்டாக வந்து கடைசி 4 டிஜிட் நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கனரா பேங்கோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஓகேங்களா? 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட கனரா பேங்கோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு போயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. 4 டிஜிட் வரும். ஸோ அந்த 4 டிஜிட் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்னு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டிரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ்னு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே உங்களோட நியூ பின் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இப்போ நீங்கள் வந்து என்ன பின்னு அந்த ஏடிஎம் கார்டு வைக்க போகிறீங்க அதை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்போ 4 டிஜிட் வந்து அதை என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணால் மறுபடியும் என்டர் அப்படிங்க இருக்கும். மறுபடியும் என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது டிரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ் இருக்கும். ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட், அதாவது டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பின் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு சர்வி உங்களோட பின்னை போட்டு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கனரா பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து பின் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.